அதிகாரம் பூசாய் பஞ்சாய் பரந்திடுமே அதை பார்ப்போமே. அரசாங்கம் தனது பொறுப்புக்கூறலை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலும் எந்த ஒரு காலகட்டத்திலுமே இந்த இன அழிப்பை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த இன அழிப்பு என்பது கொழும்பிலும் நினைவு கூறப்பட வேண்டிய ஒன்று. இந்த மக்களுக்கும் நாங்கள் கூற வேண்டிய செய்திகள் இருக்கின்றது. எனவேதான் அந்த சரியான அரசியலை எடுத்துச் செல்வதற்காக தொடர்ந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும். வணக்கம், நான் ராஜ்குமார் ரஜீவ்காந்த், மே 18 குழுவிலிருந்து. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், 2009ஆம் ஆண்டு மே 18ஆம் திகதி ஒரு தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு மாபெரும் இன அழிப்பு நடந்து முடிந்தது. அதில் கொல்லப்பட்ட அந்த மக்களுக்கான நினைவேந்தலை தொடர்ச்சியாக அந்த இன அழிப்பு நாளை நாங்கள் 2002 நினைவேந்தி கொண்டிருக்கின்றோம். இதன் காரணம் முள்ளிவாய்க்காலில் நினைவேந்தும் மக்களுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பை காட்டுவதற்கும், அது மட்டுமல்ல தொடர்ச்சியாக இலங்கையினுடைய அரசாங்கம் இறுதி யுத்தத்தில் இடம்பெற்ற இன அழிப்பிற்கும் யுத்த குற்றங்களுக்கும் ஏனைய பாரதூரமான விடயங்களுக்கும் பொறுப்புக்கூறலை தவிர்த்து வருகின்றது. அரசாங்கம் தனது பொறுப்புக்கூறலை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலும் எந்த ஒரு காலகட்டத்திலுமே இந்த இன அழிப்பை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த இன அழிப்பு என்பது கொழும்பிலும் நினைவு கூறப்பட வேண்டிய ஒன்று. இந்த மக்களுக்கும் நாங்கள் கூற வேண்டிய செய்திகள் இருக்கின்றது. எனவேதான் அந்த சரியான அரசியலை எடுத்துச் செல்வதற்காக தொடர்ந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், கடந்த 3 வருடமாக இந்த இடத்திலே எங்களுக்கு பாரிய அச்சுறுத்தல்கள், எதிர்த்தரப்பினர் வந்து எங்களை விடுதலை புலிகள் என்று குற்றம் சாட்டுவதும் எங்களுக்கு அச்சுறுத்தலை விடுவிப்பதுமாக தொடர்ச்சியாக இந்த முறையும் இந்த விளைவுகள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இந்த நிகழ்வினுடைய தாற்பயத்தை புரிந்து கொண்டவர்கள் 3 இனத்திலும் இருந்து இங்கு வருகை தந்து முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி இருக்கின்றார்கள். முள்ளிவாய்க்காலில் இடம்பெறுகின்ற பிரதான நிகழ்விற்கு ஒத்துழைப்பை சேர்க்கும் விதமாக இந்த நிகழ்வு பக்கபலமாக அந்த மக்களுக்கு அமையும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ச்சியாக பொறுப்புக்கூறலை வலியுறுத்துவது எங்களுடைய முதற் கடமையாக இருக்கும் என்று கூறிக்கொள்கின்றேன். நன்றி.